12 மணிக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணுவோம் அப்போல்லாம். அது ஒரு பழக்கமாக வச்சுருந்தேன். அப்போ இந்த பாதியை சுற்றிட்டு வந்தோடனே நான் அந்த 12 மணிக்கு ஒரு 5 தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு இவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னும் டீப்பாக அந்த இது மலை கிட்ட ரொம்ப டீப்பாக போயிட்டு அங்கே ஒரு 5 மினிட்ஸு எனக்கு 5 மினிட்ஸ் தெரிஞ்சது அவங்களுக்கு ரொம்ப நேரமாக தெரிஞ்சிருக்கு போகுது. அப்புறம் தியானம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் கேட்டார் இதை போல் இங்கே என்ன சாமி தெரிஞ்சுது அப்படின்ட்டு. ஆனால் அப்போ நான் ரமணன்னு நான் ரிவீல் பண்ணலை. ஆனால் அந்த ப்ரேயரில் தான் அருணாச்சலேஸ்வரி எனக்கு சொன்னதை இவங்ககிட்ட சொன்னேன். இதை போல் நீ பௌர்ணமியில் இந்த மலை சுத்தத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் லட்சக்கணக்கில் இந்த கிரிவலத்தில் சுற்றுவாங்க சொல்லிட்டு எனக்கு அணுகிறேன் அப்படின்னு. நான் அதை மட்டும் சொல்லிட்டேன். நீ பௌர்ணமியில் சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நாள்லேயே லட்சக்கணக்கில் இந்த கிரிவலம் சுற்றுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்போ நாங்கள் சுற்றும்போது எங்கேயோ ஒருத்தன் தூரம் போயின்னு இருப்போம். ஒருத்தர் 2 பேர் தான் கண்ணுக்கு தெரியும். நானே கூட இவ்வளோ குயிக்காக அந்த அணுகிரகம் செயல்படும் நான் நினச்சேன் நம்மளாம் சமாதி ஆகிட்டதுக்கப்புறம் எப்பயோ அது மாதிரி ஆகும்போது, ஏன்னா எப்பவுமே எதுவுமே கிராஜுவலாக தானே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எதுவும் இவங்ககிட்ட சொல்லி வைக்கலாம். சமாதி ஆகிட்டா கூட இவங்க சொல்லுவாங்க எங்கள் சாமி அப்போ சொன்னார் அப்படி சொல்லி வச்சேன். ஆனால் பார்த்தா இப்போவே லட்சக்கணக்கில் சுற்றுறாங்க கரெக்டாக. என்னோட பெரிய லக்கு அவர் ஞாபகம் வச்சுருந்தார். அதை எப்பவுமே நம்ம கூட ஒரு ஆள் மறந்துடுவான். நானே கேட்பேன் திரும்ப, நான் சொன்னேன் ஞாபகம் சாமி வந்துடும். நான் நல்லா இது ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ் மாதிரி நம்ம சொல்லி வச்சோம்னா அது எப்படி வரும்? அதான் என்னோட லக்கு. ஒரு 12 மணிக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணுவோம் அப்போல்லாம். அது ஒரு பழக்கமாக வச்சுருந்தேன். அப்போ இந்த பாதியை சுற்றிட்டு வந்தோடனே நான் அந்த 12 மணிக்கு ஒரு 5 தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு இவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னும் டீப்பாக அந்த இது மலை கிட்ட ரொம்ப டீப்பாக போயிட்டு அங்கே ஒரு 5 மினிட்ஸு எனக்கு 5 மினிட்ஸ் தெரிஞ்சது அவங்களுக்கு ரொம்ப நேரமாக தெரிஞ்சிருக்கு போகுது. அப்புறம் தியானம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் கேட்டார் இதை போல் இங்கே என்ன சாமி தெரிஞ்சுது அப்படின்ட்டு. ஆனால் அப்போ நான் ரமணன்னு நான் ரிவீல் பண்ணலை. ஆனால் அந்த ப்ரேயரில் தான் அருணாச்சலேஸ்வரி எனக்கு சொன்னதை இவங்ககிட்ட சொன்னேன். இதை போல் நீ பௌர்ணமியில் இந்த மலை சுத்தத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் லட்சக்கணக்கில் இந்த கிரிவலத்தில் சுற்றுவாங்க சொல்லிட்டு எனக்கு அணுகிறேன் அப்படின்னு. நான் அதை மட்டும் சொல்லிட்டேன். நீ பௌர்ணமியில் சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நாள்லேயே லட்சக்கணக்கில் இந்த கிரிவலம் சுற்றுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்போ நாங்கள் சுற்றும்போது எங்கேயோ ஒருத்தன் தூரம் போயின்னு இருப்போம். ஒருத்தர் 2 பேர் தான் கண்ணுக்கு தெரியும். நானே கூட இவ்வளோ குயிக்காக அந்த அணுகிரகம் செயல்படும் நான் நினச்சேன் நம்மளாம் சமாதி ஆகிட்டதுக்கப்புறம் எப்பயோ அது மாதிரி ஆகும்போது, ஏன்னா எப்பவுமே எதுவுமே கிராஜுவலாக தானே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எதுவும் இவங்ககிட்ட சொல்லி வைக்கலாம். சமாதி ஆகிட்டா கூட இவங்க சொல்லுவாங்க எங்கள் சாமி அப்போ சொன்னார் அப்படி சொல்லி வச்சேன். ஆனால் பார்த்தா இப்போவே லட்சக்கணக்கில் சுற்றுறாங்க கரெக்டாக. என்னோட பெரிய லக்கு அவர் ஞாபகம் வச்சுருந்தார். அதை எப்பவுமே நம்ம கூட ஒரு ஆள் மறந்துடுவான். நானே கேட்பேன் திரும்ப, நான் சொன்னேன் ஞாபகம் சாமி வந்துடும். நான் நல்லா இது ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ் மாதிரி நம்ம சொல்லி வச்சோம்னா அது எப்படி வரும்? அதான் என்னோட லக்கு.